இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 9ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். தாவீது கர்த்தரை துதிப்பதையும் அவருடைய நாமத்தை குறித்த அதிசயமான காரியங்களை விவரிப்பதையும் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? கடமைக்காக செய்வேன் அப்படி சொல்லாம முழு இருதயத்தோடும் நான் துதிப்பேன், அவருடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் அப்படின்றார். இன்று கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். தேவனுக்கு முன்பாக நீங்க போகும்போது கடமைக்காக ஆராதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோட அவரை துதிக்கணும். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் நன்றி பலிகளும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை கர்த்தர் பார்ப்பது அல்ல, உங்க இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்ப நீங்க உண்மையிலேயே கர்த்தரை ஆராதிப்பதில் ஆர்வம் உள்ளவங்களா இருக்கீங்களா? அந்த கர்த்தர் ஆராதிக்கிற இந்த நல்ல நாளுக்காக நீங்க காத்திருந்தீங்களா? அந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல நான் எப்போ போய் நின்று என் முழு இருதயத்தோடு அவரை நான் துதிப்பேன் அப்படிங்கிறதுக்கு உங்க உள்ளம் ஏங்குகிறதா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய அதிசயங்களெல்லாம் நான் விவரிப்பேன். அப்போ அந்த ஆராதனை நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில அவர் செய்த அதிசயமான காரியங்களை நினைச்சு பாருங்க. வேதாகமத்தில் அவர் செய்த வல்லமையான அதிசயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா கர்த்தரை நம்மால் துதிக்காம இருக்கவே முடியாது, அவரை புகழாம இருக்கவே முடியாது. நம்முடைய நாவு அதுக்கப்புறம் அமைதியா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாதுங்க. ஆகவே நீங்க அருகில் உள்ளவங்களெல்லாம் பார்க்காதீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக அந்த ஆராதனையில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படுது. அது அப்படியே உங்க ஆவியில நீங்க நிதானிச்சு அதை தியானித்து நீங்க முழு இருதயத்தோட நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. மெய்யாகவே நீங்க தேவ பிரசனத்துல களி கூற முடியும், தெய்வீக தொடுதலை உணர முடியும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆலயத்தில் ஆராதனையில கலந்து கொண்ட நிமித்தம் உண்டாகும் நன்மைகளை நீங்க அனுபவிக்க முடியும். அந்த ஜெப வீட்டுல கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, ஒரு உண்மையான மகிழ்ச்சியை அந்த ஆராதனையில பெற்றுக்கொள்ள முடியும். முழு இருதயத்தோடு துதிங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிங்கள். பரலோக தேவனே, ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க, உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.